ஸோ கைஸ், கில்லி ரீரிலீஸ் ஆகி பார்த்தோம்னா இன்னையோட 3 டேஸ் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தோன்னா ஒர்க்கிங் டே அப்படின்னு கூட பார்க்காம தியேட்டரில் பார்த்தோம்னா கூட்டம் கட்டி ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாகவே பார்த்தோம்னா ஃபேமிலிஸ் தான் அதிகமாக இருக்காங்க. வழக்கமாக தளபதியோட புது படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா தியேட்டருக்கு போவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா கில்லி ரீரிலீஸ்லுமே நடந்திருக்கு. 2 நாள் பார்த்தோம்னா ஃபேன்ஸ் கூட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ நானுமே பார்த்தோம்னா இன்றைக்கி தான் கில்லி பார்த்தேன். தியேட்டரில் பார்த்தோம்னா க்ரௌடு தான். அதே மாதிரி பெண்கள் தான் பார்த்தோம்னா மோஸ்ட்லி அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா லவர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு வந்திருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஒரு படத்துக்கே பார்த்தோம்னா ரீரிலீஸ் ஆன படத்துக்கே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. கலெக்ஷனும் பார்த்தோம்னா ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா கில்லி படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இன்றைக்கி வரைக்கும் கிடச்சிட்டு இருக்கு. ரீரிலீஸ் படங்களையே பண்ணாத சாதனையாக கில்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கு. இனி எந்த ஒரு ரீரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த மாதிரியான சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கில்லி தான் எப்பவுமே டாப்பில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கில்லியில் நம்ம தளபதியோட அம்மாவாக நடிச்சிருந்த ஜானகி மேம் அடுத்தது படத்தோட டைரக்டர் தரணி அவர்கள் பார்த்தோம்னா 2 பேருமே சேர்ந்து வந்து இன்னைக்கு கில்லி படத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாஸில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்க மட்டும் கிடையாது, கில்லியில் பார்த்தோம்னா பிரகாஷ்ராஜுக்கு சைட் ரோல் வில்லன் பண்ணியிருப்பார்ல, அவர் பார்த்தோம்னா கரைத்தா ராஜ் அப்படின்னு இவரும் பார்த்தோம்னா தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கில்லி டீமே பார்த்தோம்னா மறுபடியும் வந்து ஃபேன்ஸ் கூட படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரிஷா மேம் பார்த்தோம்னா ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா செம்ம ஜாலியாக கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்டையும் நல்லா ரீச் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனால் 2வது நாளே பார்த்தோம்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு மிகப்பெரிய லாபம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இனிமேல் பார்த்தோம்னா எடுக்க போகிறதெல்லாம் லாபம் தான் மிகப்பெரிய அளவில். கண்டிப்பாக கில்லி பார்த்தோம்னா ஒரு புதுவிதமான சாதனையை தியேட்டர் விட்டு வெளியே போகும்போது பண்ணிட்டு போகுது ரீரிலீஸ் மூலமாகவே. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் கில்லி பார்த்துட்டீங்க, இனிமேல் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.